ஹலோங்க, குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு வாழைத்தண்டை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு, வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்குறோம். கடலைப்பருப்பு இது வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு அளவாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி விடும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த இது நம்ம வேக வச்சுக்கலாம். கடாய் காய்ஞ்சிருச்சுங்க, வாழைத்தண்டு தாளிக்கலாம். இப்போ வந்து தேவையான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எண்ணெய் காயிட்டோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேவையான இதை அரைக்க போகிறோம். தேங்காய், சீரகம், ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கூலாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. கடுகு, சீரகம், வெங்காயம், கடுகு, இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ நம்ம வேக வச்சுருந்தா கடலைப்பருப்பு, தண்டு இதுக்கு வந்து இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்ட்டு தேங்காய் ஊற்றிடுவோம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சது. தேவையான தண்ணியாக கூட செஞ்சுக்கலாம். தக்காளி நான் போடலை, நீங்கள் தேவையான தக்காளி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு போட்டு முடிஞ்சு. இப்போ சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. இது வந்து துவரம்பருப்பு, சீரகம் கொஞ்சோண்டு, இது தனியா, வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறமா மிளகு, பெருங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி தான் போட போகிறோம். புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம். இது வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம பொடி. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி போட்டுருக்கோம். இது வந்து தக்காளி அரைச்சிட்டு இல்லை மஞ்சத்தூள் போட்டுருக்கோம். அரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான ரசத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது பருப்பு ரசம் மாதிரி தான் இருக்கும். துவரம்பருப்பு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் பருப்பு ரசம் மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்கட்டும். தேவையான உப்பையும் போட்டுடலாம். அவ்வளோதான். கொதிச்சு வந்ததும் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் வந்து நல்லா நுர கட்டி வந்துச்சு. இதில் கொத்தமல்லியை போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசம். சும்மா ஒரு கொதி அப்படியே நுர கட்டினதுமே ஆஃப் பண்ணிக்க வேண்டியது.